எல்லாத்துக்கும் வணக்கம். வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்கா? பிரச்சனைகளை சமாளிக்க என்ன செய்யணும் என்பதை இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் அதிகப்படியான பிரச்சனைக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ஆர்வம் இல்லாமல் போகிறது தான். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ பாருங்கள், ஆரம்பத்தில் ஒரு விஷயம் பண்ணும்போது இருக்கிற ஆர்வம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருக்குமானா இருக்காது. அதனால தான் நம்ம நிறைய பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா சும்மா இருந்தோன்னா எந்த ஒரு விஷயமே நடக்காது. அது நமக்கே தெரியும். வாழ்க்கையின் ஒரு வட்டத்தில் குடும்ப சுமை, பணி சுமை என்று எல்லாமே இருக்க தான் செய்யும். அப்போ நமக்கு அந்த இடத்துல என்ன வேணும் அப்படின்னா பொறுமை தான் வேணும். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, பிரச்சனை ஏன் வந்தது, எங்கே ஏற்பட்டது, எப்படி உருவானது, யாரால் ஏற்பட்டது என்று பொறுமையாக யோசித்தாலே நிறைய பிரச்சனைக்கு நம்மளால் தீர்வு காண முடியும். அட போமா, பொறுமை இருந்து என்ன பிரயோஜனம், திறமைன்னு ஒன்று இருக்கணும்ல என்று நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லா புரியுது. அந்த திறமையை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எந்த ஒரு செயலை பண்ணும்போது உங்களுக்கு ஒருவித சலிப்பு ஏற்படாமல் ஹாப்பியான ஒரு மனநிலையோடு பண்ணுறீங்களோ அதில் தான் உங்களோட வெற்றியே இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறணும். எப்படி இரும்பு அடித்தாதான் தகடு கிடைக்குமோ அது போல தான் நம்ம பக்குவப்பட தான் வாழ்க்கையில் பல வெற்றியே வரும். சரி, பொறுமை இருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா பத்தாது. அதற்கு அமைதியும் வேணும். நமது அமைதியான பதில் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட கோபத்தையும் போக்கிடும். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தவங்க எவ்வளவு தான் கோபமாக உங்ககிட்ட பேசினாலும் நீங்கள் சாஃப்டாக பேசுனீங்கன்னா உங்கள் வார்த்தையே அவங்களோட இதயத்தில் போய் ஊடுருவி அவங்களையும் சாந்தப்படுத்தும். அதனால் வெறுப்பவங்களையும் நேசிக்க வைக்கும் ஒரே ஆயுதம் பார்த்தீங்கன்னா நாம் பேசும் ஒரு அன்பான ஒரு ஒற்றை வார்த்தை மட்டும்தான். அதனால் பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்னா இந்த 3 விஷயம் கண்டிப்பாக கடைபிடிச்சே ஆகணும். என்ன அப்படின்னா, நமக்கு பிடிச்ச வேலையை பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட பேசினாலுமே அன்பாக பேசணும். நெக்ஸ்ட்டு வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் பொறுமை என்ற பொறுமையை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவுடன் சந்திப்போம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.